நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த போயம் எழுதியவர் எனது அவரோட இதை பார்க்கலாம். அவரோட பயோகிராஃபின்னு சொன்னால் எபவுட் அந்த ஆதரை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவர் பேர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதை எழுதியவர் கபேரியல் ஓக்ரா. அதாவது என்ன சொல்கிறான் பாருங்கள், இது இதில் ஆதரை பற்றி அப்படின்னா, கபேரியல் ஒக்காரா பார்ன் 1921 இன் நைஜீரியன் போயட் அண்டு நாவலிஸ்ட் அப்படின்னா. அப்போ கபேரியன் ஒக்காரா என்ப ஆசிரியர் 1921ஆம் ஆண்டு பிறந்தார். எங்கே? இன் ஏ நைஜீரியன் போயட். நைஜீரியா என்ற நாட்டில் பிறந்த ஒரு போயட்னு சொன்னால் என்னது? ஒரு கவிதை எழுதுபவர். அண்டு நாவலிஸ்ட்னா நாவல் ஆசிரியர், நாவல் எழுதக்கூடிய ஆசிரியர் ஆவார். போயட்டும், அதாவது கவிதையும் எழுதுவார், நாவலும் எழுதக்கூடிய நபராக இருக்கிறார் அப்படின்றார். நெக்ஸ்ட்டு, ஹிஸ் வெர்ஸ் ஹேஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட் இன்டு சிவரல் லாங்குவேஜஸ் அப்படின்னா, வெர்ஸ்னா வசனம்னு அர்த்தம். சினிமா படத்தில் பேசுகிற வசனம் இருக்கு இல்லையா? ஆனால் இங்கே ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, வெர்ஸ்னோட மீனிங் என்ன சொல், கவிதைகள்னு சொல்கிறார். ஹிஸ் வெர்ஸ் ஹேஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட் இன்டு சிவரல் லாங்குவேஜஸ் அப்படின்னா, இவரோட கவிதைகள் ஹேஸ் பீன் டிரான்ஸ்லேட்டட் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இன்டு சிவரல் லாங்குவேஜஸ். சிவரல்னால் பலதரப்பட்ட மொழிகளில் இவரோட கவிதைகள் அப்படின்னா மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா, வெர்ஸ்னா உண்மையான மீனிங் வசனம்னு அர்த்தம். ரைட்டா? அப்போ ஹிஸ் போயம், அதாவது இவரோட போயம்னா கவிதை, த கால் ஆஃப் த ரிவர் நன் அப்படின்னா, இந்த கால் ஆஃப் த ரிவர் நன் என்ற ஒரு இவரோட கவிதையானது ஓன் த பெஸ்ட் அவார்ட் ஃபார் லிட்ரேச்சர் அட் நைஜீரியன் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் 1953 அப்படின்னா, இவரோட கவிதை என்ன கவிதை? த கால் ஆஃப் த ரிவர் என்ற கவிதை 1953ஆம் ஆண்டு, ரைட்டா, நைஜீரியா கலை விழாவில் அப்படின்னா, நைஜீரியன் ஃபெஸ்டிவல்னால் என்னது? கலை, ஆர்ட்ஸ்னால் கலை, ஃபெஸ்டிவல்னால் விழா, ரைட்டா? நைஜீரியா ஃபெஸ்டிவல்னால் விழா ஆஃப் ஆர்ட்ஸ். அப்போ கலை விழாவில், நைஜீரியா கலை விழாவில் 1959 இந்த கவிதை என்ன கவிதை? த கால்ஸ் ஆஃப் த ரிவர் நன் ஓன்னா வெற்றி பெற்றது. எதுக்கு? பெஸ்ட் அவார்டு. அப்போ ஒரு நல்ல தலை சிறந்த இலக்கியத்திற்கான பெஸ்ட் அவார்டு ஃபார் லிட்ரேச்சர்னா இலக்கியத்துக்கான சிறந்த பரிசை வென்றது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு, சம் ஆஃப் த போயம்ஸ் வேர் பப்ளிஷ்டு இன் த இன்ஃப்ளூயன்ஷியல் பீரியாடிக்கல் அப்படின்னா, சில கவிதைகள் வேர் பப்ளிஷ்னா பிரசுரிக்கப்பட்டது, விளம்பரம் ரெண்டு ஒன்று தான். இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பீரியாடிக்கல்னா செல்வாக்கு மிக்க, அதாவது செல்வாக்கு மிக்க என்ன பீரியாடிக்கல்ஸ்னு என்னது? இதழ்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இதழ்கள்னு சொல்லுவாங்க, பீரியாடிக்கல்ஸ்னு தான். பீரியாடிக்கல்ஸ்னு சொன்னால் இதழ்கள். ரைட்டா? இப்போ வெளியே வருது இல்லையா, புத்தகங்கள் வெளியே வருது இல்லையா, அது மாதிரி இதழ்களில் இன்ஃப்ளூயன்ஷன் செல்வாக்கு மிக்க இதழ்களில் இவரோட சில கவிதைகள் பிரசுரிக்கப்பட்டது. ரைட்டா? அண்டு அந்த இதழ்கள் பேர் என்னது? அந்த பீரியாடிக்கல் அந்த இதழ்கள் பேர் என்னது? பிளாக் ஆர்பஸ்ட் அப்படின்னா, பிளாக் ஆர்பஸ் என்ற செல்வாக்கு மிக்க இதழ்களில் இவரோட கவிதைகள் பிரசுரிக்கப்பட்டது. அதான பேர் என்னது? செல்வாக்கு மிக்க பீரியடிக்கல் இதழ்கள் பேர் என்னது? பிளாக் ஆர்பஸ். அண்ட் பை 1960 ஹி எஸ்டாப்ளிஷ்டு ஹிம்செல்ஃப் அஸ் அன் அக்காம்ப்ளிஷ்டு ரைட்டர் அப்படின்றான். அப்போ 1960ஆம் ஆண்டு அவர், அதாவது ஹீனா அவர், எஸ்டாப்ளிஷ்டுன்னு சொன்ன என்னது? நிலைநிறுத்தி கொண்டார். எதை நிறுத்தி? ஹிம்செல்ஃப், தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொண்டார் அப்படின்னா, தன்னை ஒரு பெரிய ஆளாக காண்பித்து கொண்டார். எப்படி? அஸ் அன் அக்காம்ப்ளிஷ்டு ரைட்டர் அப்படின்றான். அவர் ஒரு திறமையான எழுத்தாளர் என்று. அக்காம்ப்ளிஷ்ட்னா திறமையான, ரைட்டர்னா எழுத்தாளர். இவர் 1960களில் தன்னைத்தானே ஒரு திறமையான எழுத்தாளர் என்று நிலைநிறுத்தி கொண்டார். அப்போ நல்ல கவிதைகள் எல்லாம் எழுதுகிறாருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஹி வாஸ் ஹானர்டு அப்படின்னா, அவர் ஹானர்டு என்னது? கௌரவிக்கப்பட்டார். எப்படி கௌரவிக்கப்பட்டார்? வித் த காமன்வெல்த் போய்ட்ரி அவார்டு அப்படின்னா, எதில் கௌரவிக்கப்பட்டார்? அவர் கௌரவிக்கப்பட்டார் எதில்? காமன்வெல்த் என்ற ஒரு மாநாட்டில் கவிதை விருது பெற்று கௌரவிக்கப்பட்டார். வித் த காமன்வெல்த் போய்ட்ரி அவார்டு அப்படின்னா, கவிதை விருது பெற்று கௌரவிக்கப்பட்டார். அப்போ நெக்ஸ்ட்டு, ஒக்காரா typical poem transitions from everyday reality to moments of delight and moves back to reality, making a complete circle அப்படின்னா நல்லா கவனிங்க. ஒக்காராவின் பொதுவான ஒரு
அதாவது நல்லா கவனிங்க. ஒக்காராஸ் டிபிக்கல் போயம்னு சொன்னது ஒரு பொதுவான போயம், கவிதை. அதாவது டிபிக்கல்னால் பொதுவான, போயம்னா கவிதை. அப்போ ஒக்காராவின் அந்த ஆசிரியர் பேர் ஒக்காராவின் டிபிக்கல் போயம், அப்புறம் பொதுவான கவிதை டிரான்சிஸ்ட்னு சொன்னால் கொண்டு செல்லுகிறது. அதாவது இப்போ நான் ஒரு கருத்தை சொல்கிறேன், அது மாணவர்கள்கிட்ட போய் சேருது அப்படின்னா மை திங்கிங் டிரான்சிஸ்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொண்டு செல்லுகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது டிரான்சிஸ்ட் ஃப்ரம் எவ்ரிடே ரியாலிட்டி டு மொமெண்ட்ஸ் ஆஃப் டிலைட் அப்படின்றான். அப்போ எப்படி கொண்டு செல்லுகிறது அப்படின்னு நல்லா கவனிங்க. ஒக்காராவின் பொதுவான கவிதை அன்றாட யதார்த்தத்தில் அப்படின்றா. அது எங்கேருந்து எவ்ரிடே ரியாலிட்டினது ஒரு நிகழ்வுகள், தினந்தோறும் நடக்கக்கூடிய உண்மையான நிகழ்வுகள். அன்றாட யதார்த்தம் என்னது நிகழ்வுகள் இருந்து எங்கே கொண்டு செல்லுகிறது டு மொமெண்ட்ஸ் ஆஃப் டிலைட் அப்படின்றான். என்னது எங்கே கொண்டு செல்லுகிறது? அது அன்றாட யதார்த்தத்திலிருந்து மொமெண்ட்ஸ்னால் சம்பவங்கள், நிகழ்ச்சிகள், ஆஃப் டிலைட்னா மகிழ்ச்சியான தருணங்கள், மொமெண்ட்ஸ்னால் தருணங்கள். அது அன்றாட யதார்த்தத்திலிருந்து மகிழ்ச்சியின் தருணங்களுக்கு மாற்றப்படுகிறது. இவரோட கவிதைகள் ரைட்டா. இவரோட கவிதைகள் எப்படி சொல்லுகிறது? அன்றாட நடக்கக்கூடியதை, சம்பவங்களை மகிழ்ச்சியான தருணங்களாக மாற்றி கொடுக்கிறது ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு அதே இது திரும்பி என்ன பண்ணுறான் பாருங்கள். மகிழ்ச்சியான தருணங்களாக மாற்றப்படுகிறது. அண்டு மூவ்ஸ் பேக், திரும்பி எகெயின். அப்போ மகிழ்ச்சியான தருணங்களில் இருந்து அன்றாட நிகழ்வுகளாக மாற்றப்படுகிறது. அப்படி திரும்பி வருது. அது அப்படி எழுதுகிறார் கவிதையில். அண்டு மூவ்ஸ் பேக், அப்போ திரும்பி வருகிறது டு ரியாலிட்டி மேக்கிங்னா டு ரியாலிட்டி மேக்கிங். அங்கே அதாவது மகிழ்ச்சியான தருணங்களை திரும்பி எப்படி வடிவமைக்கிறார்? ரியாலிட்டி மேக்கிங்க்கு வடிவமைக்கிறார். அப்போ கம்ப்ளீட் சர்க்கிள், அப்போ ஒரு மொத்த சுற்றுவட்ட பாதையில் வடிவமைக்கிறான்னு அர்த்தம். அதாவது அன்றாட தருணங்களை எவ்வாறாக கொண்டு செல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான கருத்தாக கொண்டு செல்கிறார். எகெயின் அந்த மகிழ்ச்சியான கருத்தை எவ்வாறாக கொண்டு செல்கிறார் என்றால் அது அன்றாட நிகழ்வுகளாக கொண்டு செல்கிறார். அப்போ ரிவர்ஸ் பேக். இந்த கவிதையின் இது ஒரு ஃபேமஸ் இது ரைட்டா. அப்போ ஒக்காரா இன்ஃபியூஸ்டு ஆப்ரிக்கன் தாட். அப்போ ஒக்காரா இன்ஃபியூஸ்ட்னா ஆழமாக ரைட்டா, உள் நுழைந்த, இன்ஃபியூஸ்ட்னா உள் நுழைந்த, ஆழமாகணும். இந்த இடத்துல ஆழமாகன்னு சொல்லலாம் ரைட்டா. உள் நுழைந்தன்னு சொல்லலாம். அப்போ ஆப்பிரிக்கன் தாட், அப்போ ஆப்பிரிக்காவின் சிந்தனை, ஆப்பிரிக்கா மக்களின் சிந்தனையை உள்புறமாக ஆழமாக, மிகவும் ஆழமாக ஒன்று. ரெண்டாவது ஃபோல்குலோர் என்னது? நாட்டுப்புற கவிதைகள்னு அர்த்தம். அதாவது ஃபோல்குலோர்னு நாட்டுப்புற கவிதைகள். ஒக்காரா என்ன பண்ணாருன்னா ஆப்பிரிக்காவின் சிந்தனைகள் மற்றும் நாட்டுப்புற கவிதைகள் மற்றும் படிமங்கள், இமேஜினரினா படிமங்கள்னு அர்த்தம். இன்டு போத் ஹிஸ் வெர்ஸ் அண்ட் ப்ரோஸ் அப்படின்னா போத்னா இந்த இரண்டையும் கவிதை மற்றும் உரைநடையாக இரண்டிலும் இணைத்தார் அப்படின்ட்டான். இந்த ஆப்பிரிக்கன் சிந்தனைகள், நாட்டுப்புற கவிதைகள் இரண்டையும் சேர்த்து மற்றும் படிமங்கள், அதாவது இமேஜினா கற்பனை வளம் ரைட்டா, கற்பனைகளை எதில் போய் கொண்டு சேர்த்தார்? இன்டு போத் த வெர்ஸ்ன்னு சொன்ன என்னது? கவிதை மற்றும் உரைநடை, கவிதைகளையும் உரைநடையும் இணைத்தார். அப்போ நெக்ஸ்ட் இஸ் ஃபஸ்ட் நாவல். அப்போ இவர் முத நாவல் என்னது? த வாய்ஸ் என்ற நாவல் வந்து இஸ் ஏன் அப்படின்னா இது என்னவாக இருந்தது? இஸ் ஏன் அவுட்ஸ்டாண்டிங் லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா இவரோட முதல் நாவல் த வாய்ஸ் என்ற ஒரு நாவல் ஒரு சிறந்த மொழியியல் பரிசோதனை ஆகும். அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங்னா ஒரு சிறந்த லிங்குவிஸ்டிக்னா மொழியியல் பரிசோதனைக்கு உட்பட்டது. அதாவது நல்ல ஒரு கவிதைன்னு சொல்கிறாங்க. வாய்ஸ் ஃபஸ்ட் நாவல் வந்து த வாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன வந்தது? ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சிறந்த மொழியியல் நாவலாக பரிசோதனை செய்யப்பட்டது. அப்போ நெக்ஸ்ட்டு த லேட்டர்னு சொன்னால் the later works include a collection of poems. அப்போ பின்காலங்களில் அவர் வேலை செய்தார். த லேட்டர்னா பின்னால் அவர் வேலை செய்தார், ஒர்க்ஸ்னால் வேலை செய்தார். இன்க்ளூட் கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ், அதிகமான கவிதைகளை எழுத ஆரம்பித்தார். அது ஒன்று. ஃபிஷர்மேன்ஸ் இன்வொகேஷன். அப்போ ஃபிஷர்மேன் இன்வொகேஷன் என்ற ஒரு கவிதை 1978 எழுதினார் ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு அண்டு 2 books ஃபார் சில்ட்ரன், 2 புத்தகங்களை எழுதினார். யாருக்காக வேண்டி? குழந்தைகளுக்காக வேண்டி. அப்போ ஒரு புத்தகம் என்னது? குழந்தைக்கு எழுதின புத்தகம் லிட்டில் ஸ்னேக் அண்ட் லிட்டில் ஃப்ராக், ஒரு சின்ன பாம்பும் சின்ன
தவக்கலையம் ரைட்டா. இது 1981 எழுதினாள். அண்டு an adventure to ஜூஜு ஐலாண்ட், ஒரு வீரதீர சாகசங்கள். அட்வென்ச்சர் டு ஜூஜு ஐலாண்டு, ஜூஜு ஐலாண்டுக்கு ஒரு வீரதீர சாகசங்கள் என்ற ஒரு புக்கையும் எழுதினார். எப்போ? 1992. அப்போது நெக்ஸ்ட் அவரது படிங்க பிற்பால படைப்புகளில் த ஃபிஷர்மேன் இன்வகேஷன் என்ற கவிதைகளின் தொகுப்பு மற்றும் லிட்டில் ஸ்னேக் அண்டு லிட்டில் ஃப்ராக் 1989 ஆகிறது மற்றும் அட்வென்ச்சர் டு ஜூஜு தீவுன்னா என்னது? ஐலாண்ட்ஸ் ரைட்டா. ஆகிய 2 குழந்தைகளின் புத்தகங்கள் அடங்கும் ரைட்டா. இதுதான், இதோட உங்களுக்கு இந்த போயம் முடிஞ்சிச்சு.